Hello friends. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான வடை பண்ண போறோம். இதுக்கு வந்து 1/2 கப் கொள்ளு, 1/4 கப் பச்சை பயிறு, இது வந்து 1/2 கப் கடலை பருப்பு. ஓவர் நைட் ஊற போட்டோம்னா நல்லது. ஏன்னா கொள்ளெல்லாம் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வந்து ஒரு 4 hours தான் ஹாட் வாட்டரில் ஊற போட்டேன். ஹாட் வாட்டரில் ஊற போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஊறிடும். இப்போ நம்ம வந்து எப்படி வடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம இந்த பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு நான் வைக்கிறேன் கடைசியாக கலந்துக்கிறதுக்கு. இதோட உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு, நல்லா கொரன்னு அரைச்சிருக்கு. இப்போ ஒரு இது கண்டெய்னருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இந்த கடலை பருப்பு நம்ம போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, ஒரு 6 பல் பூண்டு, 1 இன்ச்சுக்கு இஞ்சி, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி. இப்போ இது அத்தனையும் வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இது போல் வந்து வடை தட்டி நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடை போட்டுக்கலாம். வெறும் கடலைப்பருப்பில் செய்கிறத காட்டிலும் இது போல் வந்து கொள்ளு, பச்சை பயிறு இது போலெல்லாம் நம்ம செய்யும் போது நிறைய விட்டமின்ஸ், நமக்கு வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு கொள்ளு வந்து வெயிட் லாஸ் கூட ரொம்ப நல்லது. பச்சை பயிர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. அதே கடலைப்பருப்பில் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால வந்து இப்போ இது வந்து டயபெட்டிக் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது வந்து எண்ணெயில் பொரிச்சதுனால வேண்டாம். நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ திருப்பி போட்டுடுங்க. ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வந்து வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க இது. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுத்தா, நீங்கள் கொள்ளு வேக வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அதே போல் கொள்ளு சாம்பார் எது பண்ணாலும் சாப்பிட மாட்டாங்க. இது போல் வந்து நீங்கள் நல்லா அரைச்சி நம்ம வடை மாதிரி பண்ணி கொடுக்கும் போது இது வடை நினச்சிட்டு அவங்க சாப்பிடுவாங்க.
இதே போல் எல்லாத்தையும் செஞ்சிடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் வந்து நம்ம கொள்ளும் பச்சை பயிறு கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். எல்லாமே நல்ல ஹெல்த்தி இதுதான். நீங்கள் நிறைய வந்து நியூட்ரியன்ஸ் இருக்குது, இதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ரெசிபீஸ் எல்லாமும் நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.